வணக்கம். உங்கள் விவேகானந்தா சேவா ட்ரஸ்ட்டு மேனேஜிங் டைரக்டர் அசோகன் உங்களுக்கு நிறைய அறிவியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டுகிறார். நமக்கு தெரிந்தாலும் அறிந்தவர்கள் முறை அறியாதவர் வரை பயன்படக்கூடிய செய்திகளை பார்ப்போமா? ஏங்க, டர்ட்டில்ங்கிறது நமக்கு தெரியுது, தண்ணியில் இருக்கக்கூடியது. இந்த ஃப்ளிப்பர்ஸ் லெங்க்த்தாக இருந்தால் தான் நம்ம துடுப்பு எப்படி பயன்படுத்தி படகு போதோ அதுபோல் துடுப்பு பெரியதாக இருக்குது. டர்ட்டிலில் இருக்கக்கூடிய மேலே இருக்கிற ஓட்டுக்கு பேர் காராபேஸ். சரிங்களா? இது வாட்டரில் தான் இருக்கும். அடுத்தது இவர் சபு உள்ளது காலில். இங்கே பாருங்கள், இது டாட்டாய்ஸு. இவர் பாருங்கள், அங்கே நீர், இங்கே நிலத்தில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறை டோம் ஷேப்டு அமைப்பில் அந்த மேலே கூடு இருக்கும். சரிங்களா? தன்னை பாதுகாக்க கால் எல்லாம். ஆனால் கால் அதை விட இது ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா இது தரையில் தான் போகிறது. ஷார்ட் அண்டு பென்ட்டு லிம்ஸ். சரிங்களா? குழி தோண்டி உள்ளே இருக்கிறது. இது தாங்க டர்ட்டிலுக்கும் டாட்டாய்ஸுக்கும். இது ரெப்டைல் கேட்டகரியில் வருது. ரெப்டைல்னால் என்ன? தரையில் ஊர்ந்து போகக்கூடியது, டெரஸ்ட்ரியல், தரையில் இருக்கக்கூடியது. அப்போ இதுக்கு 3 சேம்பர் ஹார்ட்டுன்னா crocodile முதலைக்கு மட்டும் 4 சேம்பர் ஹார்ட்டுங்க. சரிங்க. சொல்ல வந்த கான்செப்ட் என்னன்னா, இன்றைக்கி வேர்ல்டு சீ டர்ட்டில் டே 1. இது டாக்டர் ஆர்சிஆருடைய விருப்பம். ஏன்னா கடல் மாசுபடுவதாலும் பிளாஸ்டிக் கேட்கவே தேவையில்லை. அதனுடைய உயிரினங்களுடைய உடலில் இருந்து செரிமானத்துக்கு உட்படாது அவதிக்கு உள்ளாயிட்டு இறப்பு நிலையை சந்திக்கின்றது. ஆக காலநிலை மாற்றம், அடுத்தது பிளாஸ்டிக் கழிவு, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணால் இது கடலெல்லாம் தூய்மைப்படுத்துகிற ஒன்றுங்க. அதனால் நேற்று பார்த்திங்கன்னா நமக்கு விண்டுமில் டே, காற்றாலை. இப்போ கன்னியாகுமரி பார்க்குறோம், திருப்பதி போகும்போது பார்க்குறோம் இல்லையா? காற்றாலையில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் மின்சாரம் கிடைக்குது. நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க இந்தியாவில். 14 பார்த்திங்கன்னா வேர்ல்டு பிளட் டொனேட் டே, இதெல்லாம் போட்டோம். அப்போ ஒவ்வொரு நாளுடைய சிறப்பு நமக்கு மிக அற்புதமாக இருக்குது. ஆக இது ஒரு 300 ஆண்டு உயிர் வாழக்கூடியது. ஒரு மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது. அது இதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது என்ன ஆமைன்னா, மன்னார் வளைகுடாவில் சித்தா ஆமை, பெரிய ஆமை அப்படிலாம். பெரிய ஆமை 200 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும், 900 கிலோகிராம் இருக்கும். அடுத்து சின்ன ஆமை 8 சென்டிமீட்டர் தான். இந்த மூக்கு இருக்க அந்த அளவுக்கு தான் இருக்கும், 140 கிராம், அவ்வளோதான் எடை. ஸோ இவ்வளவு உள்ள சிறப்பு வாய்ந்த இந்த உலக கடல் ஆமை தினத்தை நாமும் கொண்டாடுவோம். மற்றவர்களுக்கு வைல்ட் லைஃப் ரிசர்ச் ஸ்காலருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ். வேர்ல்டு சீ டர்ட்டில் டே.